வணக்கம். திருமந்திர தொடரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் ஒரு பாடலை சுவைத்துக் கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு 15வது பாட்டு. அது இறைவனை எப்படியெல்லாம் நம்ம உணரலாம், இறைவனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு பரிமாணத்துல சொல்றாரு. நம்ம அதை தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தால் அதனுடைய அந்த ஆன்மீக இன்பத்தை பருக முடியும். இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய பாடல்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தையுமே முக்கியமானதாக உள்ளது. அந்த பாடல் ஆதியாய் அரணாய் உடல் உள் நின்ற சோதியாய், ஆதியாய் அரணாய் உடல் உள் நின்ற வேதியாய், விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியாய், சுருங்காதது ஓர் தன்மையுள் நீதியாய் நித்தம் ஆகி நின்றானே. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது என்பதால் தான் வார்த்தை வார்த்தையாக சொல்கிறேன். அந்த பாடல் ஆதியாய் அரணாய் உடல் உள் நின்ற வேதியாய், விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியாய், சுருங்காதது ஓர் தன்மையுள் நீதியாய் நித்தம் ஆகி நின்றானே. இந்த பாடல்லாம் அவர் தன்னுடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி சிவலயத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் சிவனை அனுபவித்து உணர்ந்த ஒரு பாடல். ஆதியாய், அவன்தான் உலகத்தின் ஆதி பரம்பொருள், அவனிலிருந்துதான் அனைத்தும் விரிகின்றன, எல்லாமே அவனிலிருந்துதான் தோன்றுகின்றன. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்ப அந்த ஆதி பகவன் ஒருவன் தான் நிலையானவன், நிரந்தரமானவன், எல்லா காலங்களிலும் இருக்கக்கூடியவன், எல்லா யுகங்களிலும் இருக்கக்கூடியவன். அந்த ஆதி பகவன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதி சிவன். மற்ற சக்திகள் அனைத்தும் ஒவ்வொரு யுகத்திலும் தோற்றுவிக்கப்பட்டு ஒவ்வொரு யுக முடிவிலும் அவனுள் ஒடுக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஆதியாய் இருந்து அவன் உலகிற்கு அனைத்தையும் அருளுகிறான், உலகை படைக்கிறான். எப்படி படைக்கிறான்? முதல் படியாக சிவ தத்துவங்கள் 5 படைக்கிறான். அந்த சிவ தத்துவங்கள் 5 தான் உலகை படைப்பதற்கு உரிய அடிப்படை. பிந்து நாதம் சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்ற 5 தான் அது. பிந்து என்றால் ஒளி, லைட். நாதம் என்றால் ஒளி, சவுண்ட். அதான் நாதம் என்பது சக்தி, நாதம் என்பது சிவன், பிந்து என்பது சக்தி. அதன் பின்னர் சதாசிவம் என்ற சாதாக்கிய தத்துவத்தை படைக்கிறான். சதாசிவம் உலக உயிரினங்களுக்கு ஞானத்தை அளிக்கக்கூடியவன். அடுத்து ஈஸ்வரம், அவன் உலகத்தில் உள்ள ஆன்மீக தத்துவங்களை மறைபொருளாக வைத்து உலக உயிர்களுக்கு உணர்த்தக்கூடியவன். அதன் பின்னர் சுத்தவித்தை வருகிறது. சுத்தவித்தையின் 3 உட்பிரிவுகள் வருகின்றன: படைத்தல், காத்தல், அழித்தல். அதுதான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். ஆக இந்த சக்திகளின் மூலமாக உலகம் படைக்கப்படுகிறது. இந்த 5 பெரும் சக்திகளினால் உலகம் படைக்கப்படுகிறது. இந்த 5 பெரும் சக்திகளை உண்டாக்குபவன் அந்த ஆதி சிவன். அதான் ஆதியாய் உலகத்தை படைக்கிறான். சிவ தத்துவங்கள் 5 தான் முதல் படி.
ஒரு உயிரினங்கள் தோன்ற வேண்டும் என்றால் லைட்டும் சவுண்டும் ஒன்று சேரணும் என்பதுதான் விதி. அதன்படிதான் இது நடக்கிறது. சிவ தத்துவங்கள் 5 படைத்த பின்னர் படைப்பினுடைய அடுத்தபடி வித்யா தத்துவங்கள் 7. அந்த படைக்கப்பட்ட உயிரினங்கள் பின்பற்றி நடப்பதற்காக உள்ளவைதான் அவை. காலம் உங்களுக்கு தெரியும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த காலம் படைக்கப்படுகிறது. காலம், அதன் பிறகு நியதி. மனிதனாக பிறந்தவனாகட்டும், எந்த உயிரினங்களாக பிறந்தவங்களாகட்டும் வினைப்பதிவுகளை அனுபவிக்க வேண்டியது கட்டாயம். நியதி என்பதை உணர்த்தக்கூடிய நியதி. காலம், நியதி. கலை, இந்த உலகத்தில் அவன் வாழ்வதற்கு வேண்டிய ஞானம். அனைத்தையும் உருவாக்குவனே அவன்தான். அடுத்து வித்தை, அறிவாற்றல். அவன் எந்த விதமான அறிவாற்றலில் ஈடுபட வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய காலம், வித்தை. காலம், நியதி, கலை, வித்தை. வித்தை தான் எந்த விதமான அறிவாற்றலில் ஈடுபட வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியது. காலம், நியதி, கலை, வித்தை. அராகம் என்பது அவனுடைய விருப்பங்களை சொல்லக்கூடியது, அவனுக்கு விருப்பங்களை உண்டு பண்ணக்கூடியது. ஆக இந்த 5ஐயும் செயல்படுத்துவதற்கு வேண்டிய புருடன் என்பது 6வது. அந்த புருடன் என்பது உலக உயிரினங்களினுடைய உடல், உயிர் எல்லாம். அடுத்தது மாயை. இந்த 7 தத்துவங்கள் தான் வித்யா தத்துவங்கள். மாயை என்பது அவனை அந்த விருப்பத்தின்பால் தூண்டப்பட்டு, ஆசையினால் தூண்டப்பட்டு அவனை அலக்களிக்கக்கூடியது இந்த மாயை. ஆக இந்த உயிரினங்கள் எல்லாமே முதலில் 5 தத்துவங்களால் படைக்கப்பட்டு, இந்த 7 தத்துவங்களினால் அவைகளுக்கு தேவையானவை எல்லாம் உருவாக்கப்பட்டு, அடுத்த ஆன்ம தத்துவங்கள் 24. ஆக 36 தத்துவங்களினால் தான் இந்த உலகமே இயங்குகிறது. ஆன்ம தத்துவங்கள் 36 என்ன? பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அண்டத்தில் இவை இருந்தாலும் இவை எல்லாம் நம் உடலிலும் இருக்கின்றன. உடலிலும் நிலம் இருக்கிறது, நீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, காற்று இருக்கிறது, ஆகாயம் இருக்கிறது ஐயா. ஆக இதைத்தான் அவர் பஞ்சபூத தத்துவமாக, ஆன்ம தத்துவங்களில் முதல் 5 இந்த பஞ்சபூதங்கள். அடுத்து கருவிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அடுத்து ஞானேந்திரியங்கள். கண் பார்க்கக்கூடியது, காது கேட்கக்கூடியது, அந்த உணர்ச்சி. நாவு சுவைக்கக்கூடியது, மூக்கு நுகரக்கூடியது, தோல் தொடு உணர்ச்சி உடையது. இது ஞானேந்திரியங்கள். அடுத்து கண்மேந்திரியங்கள், செயல்களை செய்யக்கூடியது. கை எடுத்தல், கொடுத்தல் முதலிய செயல்களை செய்யும். கால் நடத்தல், ஓடுதல் முதலிய செயல்களை செய்யும். வாய் பேசுவதை செய்யும். எருவாய் கழிவுப் பொருள்களை அகற்றுவதை செய்யும். கருவாய் உயிரினங்கள் உற்பத்திக்கு பயன்படக்கூடியது. இதான் கண்மேந்திரியங்கள் 5, 4, 5, 20. அதன் பிறகு அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த கரணங்கள் 4. ஆக 24 ஆன்மீக தத்துவங்கள். எல்லாத்தையும் சேர்த்தா 36 தத்துவங்களினால் தான் உலக உயிரினங்கள் அனைத்துமே படைக்கப்படுகின்றன. அதான் ஆதியாய். ஆதியாய் இருந்து அனைத்தையும் செய்விப்பவன் அவன். புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாயி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்று அதான் மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். இந்த அனைத்து வகையான உயிரினங்களையும் 84 லட்சம் வகையான யோனிகளில் அவர் படைக்கிறார். ஆதியாய் என்பதனுடைய பொருளே இவ்வளவு இருக்கிறது. ஆதியாய், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அவர் அதைத்தான் குறிப்பிடுகிறார். இந்த அகரம் முதல் ஆகிய எழுத்துக்கள் எல்லாம் அந்த ஆதிபவனில் இருந்துதான் தோன்றுகின்றன. என்ன அர்த்தம்? அவனே தமிழ் மொழியை உருவாக்கினான். மாரியும் கோடையும் வார்வனியும் தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்தில் ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை புரிந்தானே. காரிகை என்ற உமாதேவிக்குத்தான் அவன் ஒரே சமயத்தில் அந்த ஊழி காலத்தில் தமிழ் மொழியையும் வடமொழியாகிய சமஸ்கிருதத்தையும் அளித்தான் என்று இந்த திருமந்திரம் சொல்லுகிறது. இந்த 2 மொழியுமே 2 கண்கள் இறைவனால் உருவாக்கப்பட்டவை.
அதான் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன் தான் இந்த தமிழ் மொழியை பார்வதி தேவிக்கு சொல்லி, பார்வதி தேவி முருகனுக்கு சொல்லி, முருகன் அகத்தியருக்கு சொல்லி இந்த தமிழ் நல்லுலகிற்கு இந்த தமிழ் மொழி கிடைத்திருக்கிறது. தமிழ் மொழி தெய்வீக மொழி, அதை யாரும் அழிக்கவே முடியாதுங்க. தமிழ் மொழியை யாரும் காக்க வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வீக மொழி, அதை யாருமே அழிக்க முடியாது. சமணர்கள் ஆண்டார்கள், புத்தர்கள் ஆண்டார்கள், கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டது, முகலாயர்கள் ஆண்டார்கள். யாராவது அழிக்க முடிஞ்சுதா? அவங்களாலே அழிக்க முடியத வேற யார் அழிக்க முடியும்? தமிழ் மொழி அழிந்து போகும் என்று வீணாக நாம் பயப்பட வேண்டியதில்லை. அது ஆதியான ஆதிசிவனால் அளிக்கப்பட்டது, வழங்கப்பட்டது. அதான் ஆதியாய். ஆதியாய்ங்கிறதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. ஆதியாய் அரணாய். அப்போ ஒவ்வொரு யுகம் முடியும் பொழுதும் அவன் தோற்றுவித்தது எல்லாம் அவனுள்ளேயே அடங்குகின்றன. முதல் யுகம் கிருத யுகம் 17,28,000 வருஷம் இருந்தது. அது முடியும் பொழுது அனைத்துமே அவனுள் ஒடுங்கிவிட்டது. கிருத யுகம். திரேதாயுகம் 12,96,000 வருஷம் இருந்தது. இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டு அனைத்தும் விரிவாக்கப்பட்டு அந்த யுகம் முடிந்தவுடன் அனைத்துமே ஒடுங்கப்பட்டது. துவாபர யுகம் 8,64,000 வருடம் நீடித்தது. அவனே அனைத்தையும் முதலில் தோற்றுவித்து அந்த யுகம் முடிந்தவுடன் அனைத்தையுமே தன்னுள் ஒடுக்கி கொண்டான். இப்பொழுது கலியுகம் 4,32,000 வருடம். 5,000 வருஷம் தான் ஓடி இருக்குது, இந்த மிச்சமெல்லாம் இருக்கிறது. இப்பொழுது அனைத்தையும் அவனே உருவாக்கி இருக்கிறான். மற்ற யுகங்கள் முடியும் பொழுது எப்படி அவன் அனைத்தையும் ஒடுக்கிறானோ அதே மாதிரி இந்த யுகத்தையும் ஒடுக்குவான். அதான் ஆதியாய் அரணாய். இதே ஒரு பாடல்ல சொல்றாரு. எல்லாமே திருமந்திரத்தினுடைய முதலாவது தந்திரத்தில் உள்ளதுக்கு பூரா விளக்கம் 2வது தந்திரத்துல இருக்குது. கூர்ந்து கவனித்து வந்தால் தெரியும். அங்கி செய்து ஈசன் அகலிடம் சுட்டது. அங்கி செய்து ஈசன் அகலிடம் சுட்டது. அங்கி செய்து ஈசன் அலைகடல் சுட்டது. அங்கி செய்து ஈசன் அசுரரை சுட்டது. அங்கி அவ் ஈசருக்கு கையம்புதானே. அந்த ஈசனுக்கு உரிய வில் எது என்றால் மேருமலைதான் அவன் வைத்திருக்கக்கூடிய வில். வாசுகி என்ற பாம்புதான் அதிலுடைய நான். அதிலுடைய அம்பு என்பது நெருப்பு. அந்த நெருப்பு எப்படிப்பட்டது? தீயினும் வெய்யன். தீயை காட்டிலும் வெம்மையானது ஒரு நெருப்பு தான் அவனுடைய அம்பு. அந்த அம்பை வைத்துத்தான் இந்த உலகங்களை எல்லாம் அவன் அழித்து ஒடுக்குகிறான். அந்த அம்பை வைத்துத்தான் இந்த அலைகடலை பூராமே வற்ற வைக்கிறான். அந்த அம்பை வைத்துத்தான் தீவர்களான அசுரர்களை பூராமே அவன் சுட்டரிக்கிறான். அதான் அரணார், அரணாய், ஆதியாய், அரணாய், உடல் உள் நின்ற வேதியாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான். உடலுக்குள்ள வேதியாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான். எப்படி? விரிந்து ஆர்ந்து உடலுக்குள் இருக்கிறான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆகுனை, அதற்கு மேல் உள்ள துரியம். இந்த இடங்களிலெல்லாம் அவன் ஆழ்ந்து விரிந்து வியாபித்திருக்கிறான். அதை நீங்கள் உணர வேண்டும், உணர முடியும். மூலாதாரத்தில் கணபதியாக இருக்கிறான். சுவாதிஷ்டானத்தில் பிரம்மாவாக இருக்கிறான். மணிபூரகத்தில் திருமாலாக இருக்கிறான். அநாதகத்தில் ருத்ரனாக இருக்கிறான். விசுத்தியில் மகேஸ்வரனாக இருக்கிறான். ஆக்னையில் சதாசிவமாக இருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலே துரியத்தில் சிவ சக்தியாக இருக்கிறான். அதான் அற்புதமா சொல்றாரு. உடல் உள் நின்ற வேதியாய் விரிந்து ஆர்ந்து நின்றான். நீங்கள் மூலாதாரத்தில் உங்களை மனதை வைத்து உங்கள் சிந்தனையை பூரா மூலாதாரத்திலே குவித்து நீங்கள் கணபதி மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தால் அதில் ஒரு அதிர்வலையை உருவாக்க முடியும். அந்த அதிர்வலையே நீண்ட நேரம் நீங்கள் இன்புற்று இருந்தால், அப்படியே பழகி கொண்டிருந்தால், கணபதி உங்களுக்கு அருளி மூலாதாரத்தில் மூண்டெலும்பனலை காலால் எழுப்பும் கருத்தை எப்படி அவ்வைக்கு அறிவித்தானோ அதை போல உங்களுக்கும் அறிவித்து அவனுடைய துதிக்கையினால் உங்களை தூக்கி அந்த சுவாதிஷ்டானம் ஆகிய பிரம்மா
மண்டலம் வரைக்கும் கொண்டு சென்று விடுவான். நீங்கள் சுவாதிஷ்டானத்தில் மனதை வைத்து ஒருநிலைப்படுத்தி பிரம்மனையை வழிபட்டு கொண்டிருந்தால் அந்த நுகர்வை நீங்கள் உணர முடியும். அதிலேயே நீங்கள் லயித்து பலகாலம் இருக்கும் பொழுது அவன் மணிபூரகம் வரைக்கும் அந்த மூலாதாரத்தில் மூண்டெழும் கடலை காலால் எழுப்பும் கருத்தினை சொல்லிவிட்டு உங்களை அனுப்பிவிடுவான். இவ்வாறாக ஒவ்வொரு மண்டலமாக கடந்து நீங்கள் இந்த ஆக்னையில் பேரொளி பிளம்பாக உள்ள அந்த இறைவனை உணரலாம். அதான் அடுத்து வருகிறது. ஒண்ணு விளங்க விளங்க இன்பமயமாக இருக்கும். ஆதியாய் அரணாய் உடலுன்ற வேதியாய் விருந்து ஆர்ந்து இருந்தான். அருள் சோதியாய் சுருங்காதது ஓர் தன்மையுள். சுருங்காதது ஓர் தன்மையுள். இந்த ஜோதி எப்படிப்பட்டது? அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே போனம் தாண்டிய பேரொளியாக இருக்கிறான். எல்லா இடத்திலும் சுருங்காதது ஓர் தன்மையுள்ள ஜோதி அது. அருள் சோதியாய் சுருங்காதது ஓர் தன்மையுள் இருக்குல்ல, சுருங்காதது ஓர் தன்மையுள் ஜோதியாய் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஐரோப்பா கண்டத்திலும் அந்த ஒளி அதே அடர்த்தியில் இருக்கும். ஆப்பிரிக்கா கண்டத்திலும் அந்த ஒளி அதே அடர்த்தியில் இருக்கும். ஆசியா கண்டத்திலும் அந்த ஒளி அதே அடர்த்தியில் இருக்கும். நம் உடலுக்குள்ளும் 6 ஆதாரங்களிலும் அந்த ஒளி அதே அடர்த்தியில் இருக்கும். நீங்கள் உணரலாம். எப்படிப்பட்ட பாடல் இது! அருள் சோதியாய் சுருங்காதது ஒரு தன்மையுள் நீதியாய். அவன் உலக உயிரினங்களுக்கு அந்த உயிரினங்கள் ஆற்றக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப நீதி வழங்கக்கூடியவன். நல்லவை செய்பவர்களுக்கு நல்லதை வணங்குவான், தீயவை செய்பவர்களுக்கு தீயவைகளை செய்வான். அந்த வினைப்பதிவுகளை கழிக்க வைப்பான். அதற்குத்தான் அவன் நவகிரகங்களை வைத்துள்ளான். நவகிரகங்களுடைய தலைவன் அவன். நவகிரகங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே. இந்த நவகிரகங்களை அதற்குத்தான் வைத்திருக்கிறான். நீங்கள் இறைவனே இல்லை என்று சொன்னாலும் சரி, இறைவன் நம்மளை பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டு தகாத காரியங்கள் செய்தாலும் சரி, அனைத்தும் உங்களுடைய காரண உடம்பில் பதிவுகளாக பதியப்படுகின்றன ஐயா. ஸ்தூல உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பு என்று இந்த உடம்பு 3 அடுக்குகளை உடையது. ஸ்தூல உடம்பு நீங்கள் கண்ணால் காணக்கூடியது. இந்த உடம்பு அனைத்தையும் செய்யும். சூக்கும உடம்பு ஒன்று இருக்கிறது, காரண உடம்பு ஒன்று இருக்கிறது. இந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் இந்த ஸ்தூல உடம்பு இந்த மண்ணுலகத்தில் அழிந்த பின்பும் உங்களுடனேயே தொடர்ந்து என்னைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது இந்த காரண உடம்பும் சூக்கும உடம்பும் தான். இந்த காரண உடம்புல நீங்கள் செய்யக்கூடிய வினைகள் அனைத்துமே பதியப்படுகின்றன. நல்வினைகளும் பதியப்படுகின்றன, தீவினைகளும் பதியப்படுகின்றன. நல்வினை பயனாக இன்பமும் தீவினை பயனாக துன்பமும் அனுபவிக்க வைக்கப்படுகின்றன. அதற்குத்தான் இந்த கிரகங்களை அவன் பயன்படுத்துகிறான். அஷ்டமச்சனி அல்லோல கல்லோல படுத்துகிறதே என்று நீங்கள் அஞ்சினால் அது நீங்கள் ஈட்டிய வினையின் வெளிப்பாடுதான். எல்லோருக்கும் அஷ்டமச்சனி காலத்தில் நீங்கள் உங்களுடைய வினைப்பதிவை கழிக்கிறீர்கள் என்று அர்த்தம். 7 சனி காலத்திலும் உங்களுடைய வினைப்பதிவை கழிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் சனி, ராகு, கேது, செவ்வாய் இருந்து அந்தந்த காலகட்டங்களுடைய தசாபுத்தியில் நடக்கும் பொழுது உங்களுடைய தீவினை பயன்கள் கழிகின்றன. அதான் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துருவது அது ஒப்பது இல். இந்த இடத்துல நீதியாய் இருந்து அவன் எல்லா உயிரினங்களுக்கும் இதை பரிபாலனம் செய்கிறான். நல்லது செய்தால் நல்லதை அனுபவித்துத்தான் தீர வேண்டும், இன்பத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். தீயவை செய்தால் துன்பத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். நீதியாய் நித்தம் ஆகி நின்றானே. அவன் தினந்தோறும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் அனைவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். என்ன அற்புதமான பாடல்! அவனுடைய தன்மை என்ன? ஆதியாய் அரணாய் உடல் உள் நின்ற வேதியாய் விரிந்து ஆழ்ந்திருந்தான். அருள் சோதியாய் சுருங்காதது ஓர் தன்மையுள் நீதியாய் நித்தமாகி நின்றானே என்பதுதான் இந்த பாடல். அற்புதமான பாடல். இந்த பாடலை கேட்டு இன்புற்று பின்பற்றி எல்லோரும் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டி மற்றும் ஒரு திருமந்திர பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.